श्रीराजीवाक्षवक्षस्थलनिलयरमाहस्तमास्तव्यलोलल्लीलाब्जान्निष्पतन्ती मधुरमधुजरी नाभिपद्मे मुरारेः अस्तोकं लोकमात्राद्वियुगमुखशिशोराननेष्वर्प्यमानं शङ्खप्रान्तेन दिव्यं पययिति विबुधैः शङ्क्यमाना पुनातु நமசபாயை இது விஸ்வகுணாதர்ஷ சம்பூஹு அந்த காவியத்தை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். யதாமதி அடியை விஞ்ஞாபிச்சுருக்கேன். குணம் இருந்தால் ஆச்சார அனுகிரகம், தோஷம் இருந்தால் சொல்லவே வேணும் அடியோனது தான். இப்போது நம்ம கடைசியாக பார்த்தது விஸ்வாவசுஹு என்கிற கந்தர்வன் சூரிய நமஸ்காரம் பண்ணுறான். அதன் மூலமாக கவி சூரிய வர்ணனம் நமக்கு கொடுக்கின்றார். சூரியனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் விஸ்வாவசுஹு நமக்கு தெரிவித்தான். எப்படி அந்த பட்சிகள் கோக்க சந்ததேகே சக்கரவாக பட்சியினுடைய அந்த பிரம்மச்சரிய விரதத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு குருவாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய சூரியன். ஸோ குரு ஸ்தானத்தில் இருக்கார். அப்புறம் வைதிக ஏற்றம் உண்டவருக்கு நமக்கு அனைத்து நன்மைகளும் செய்பவர்னு சொல்லிட்டு அதனால் தஸ்மாத் தம் நமஸ்கரோமி அப்படின்னு முடிஞ்சது. உடனே நம்முடைய கிருஷானு புரோபாகின் அதை ஏற்றுன்ருக்கான். நான் புரோபாகியாக இருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு அப்படி விஞ்ஞாபிச்சனான்னு தெரில. இது முன்னாடி இருந்தது. கிருஷானுக்கு கவி வியாக்கியானகர்த்தா வியுத்பத்தி சொல்றார். அக்ருஷா பகுலா அசூயா குணேஷு சத்ஸ்வபி தோஷாவிஷ்கரணம். அசூயான்னு சொன்னால் குணேஷு சத்ஸ்வபி, குணங்கள் இருந்த பொழுதிலும் ஒரு వ్యక్தியினிடத்தில் அல்லது ஒரு இடத்தில் குணங்கள் இருந்த பொழுதிலும் தோஷத்தை மட்டும் ஆவிஷ்கரணம் செய்வது என்பது அசூயை. அது அக்ருஷா பகுலா அஸ்ய அஸ்தி. இவனிடத்தில் நிறைய இருக்கான், குறைவில்லாமல் இருக்கான். அதனால் அவனுக்கு கிருஷானுகுன்ற பெயர். அக்ஷாந்தி ரீஷ்யா சூயாது தோஷாரோப்போ குணேஷ்வபின்னு இது. எஸ்ய ததாபூதக சன்னு புரோபாகினக தோஷைகதிருக் புரோபாகி அப்படின்னு இத்தியமரக அமரகோஷமானது சொல்கிறது. அந்த பதத்தை இவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். பதம்னா ஸ்தானம், அந்த ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு இருக்கான். பதம் வியவசித திராணஸ்தான லக்ஷ்மாங்கிரி வஸ்துஷூன்னு அமரகோஷன் சொல்கிறது. கதக பிராப்தக. ஏன்னா கிருஷானுரகிருஷாசூய புரோபாவி பதம் கதகன்னு கவி சொல்லியிருந்தார். அதுக்கு இவர் வியாக்கியானம் பண்ணச்சு அதை சொல்கிறார். கிருஷானு அகிருஷாசூய, அகிருஷாசூய தான் அகிருஷா பகுலா அசூயா அஸ்ய அஸ்தின்னு அதுக்கு உற்பத்தி. அனேன வஸ்துதோ குணகிராஹித்வேபி குணதார்த்தியார்த்தமேவ பகிர்திருஷ்யமானம் புரோபாகித்வம் நடவத் ஸ்வீகிருதமிதி சூச்சிதம். அதனால் அவனுக்கு குணகிராஹித்வம் இருந்தால் கூட அந்த குணங்களை நன்றாக ஜனங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். எப்பவுமே கான்ட்ராஸ்ட், தோஷத்தை சொல்லி குணத்தை சொல்லும்போது அந்த குணமானது நல்லா தெரியும் இல்லையா? எதுவும் சொன்னாலும் கான்ட்ராஸ்ட்டை சொன்னால் அதனுடைய இதுவே வேறு. கலர்ஸ் பார்க்கச்சே கூட கான்ட்ராஸ்டில் பார்த்தா நல்லா தெரியும், எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாள். ஸோ அது மாதிரி பகிஹி திருஷ்யமானம் புரோபாகித்வம் நடவத் ஸ்வீகிருதம். அதனால் நடவத்தனை ஒரு நடிகனை போல ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணானு சொல்கிறான், அரே சகல புவன சம்சோஷகாரிணம் தபனமப்பி கிம் நமன கர்மி கரோஷி அப்படின்னு விஸ்வாவசுவை பார்த்து கேட்குறான். அரே அப்படின்னா போஹோ சகல புவன சம்சோஷகாரிணம், எல்லா உலகத்தையும் போட்டு இவன் என்ன பண்ணுறான், தப்பித்து எடுக்கிறான். தபனகன சூரியக. இப்படி அனைத்தையும் தாப்பிக்கக்கூடிய சூரியனை கூட நீ நமஸ்கரிக்கின்றாயோ, உன்னுடைய நமனத்துக்கு அவனை கர்மாவாக ஆக்குகின்றாயோ. நமன கர்மி கரோஷி பஷ்ய, ஏன்னா பஷ்யனா பார். ஏன் தெரியுமா, ஏன் நீ இந்த சூரியனை வணங்கக்கூடாதுன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு பத்தியம் சொல்ல போகிறேன். அதுக்குள்ளே இந்த கத்தியத்துக்கு உண்டான வியாக்கியானத்தை பார்த்துலாம். சூரியம் வர்ணயந்தம் விஸ்வாவசம் திருஷ்டுவா. சூரியனை வர்ணித்து கொண்டிருக்கக்கூடிய வர்ணித்த விஸ்வாவசுவை பார்த்துவிட்டு, வர்ணயன் அது சத்ரு பிரத்யம், வர்ணயந்தம் விஸ்வாவசம் துஷ்பா, விஸ்வாவசுவை பார்த்துவிட்டு ஜெகத் சந்தாபகாரித்வம் தத் தோஷம் உத்பாவிய ஆக கிருஷானு. மொத்த ஜெகத்தையும் சந்தாபிக்கக்கூடிய
ஒரு செயலை செய்பவன் சூரியன். அந்த தோஷத்தை உத்பாவிய அதை எடுத்துக்காட்டி கூறுகின்றான் கிருஷானுகு. அரே இது அரே போ விஸ்வாவசோ, அரேன்னு சொல்கிறான். போ விஸ்வாவசோ சகல புவனானாம் சம்சோஷனம் கரோதி இது ததா பூதம். இது காரிணம், இதில் காரிணம், அதற்காக தாட்சிலிய நினிகின்னு அந்த பிரத்யேகத்தை காண்பிச்சிருந்தார். அனைத்து உலகத்தையும் அனைத்து உலகங்களுக்கும் இவன் என்ன பண்ணுறான், ஒரு தாபத்தை ஏற்படுத்துகின்றான். அவர்களெலாம் காட்சி எடுக்கிறான். அதைவ தபனம் தப்பியத்தை அனேன ஜெகத்திதி, அதனால தான் அவனுக்கு தபனகனே பேர். இவனால் மொத்த ஜெகத்தும் தப்பிக்கின்றது. அதுக்கு ஒரு பிரத்யேகத்தை போட்டு காண்பிக்கிறார். எப்படி வந்ததுன்னு கருணாதி கருணை யோசிச்சு இது லுட்டு பிரத்யேகம் போட்டு வந்தது. தாபரூபம் அப்படி சூரியமித்யர்த்தக, தாபிக்கக்கூடிய சூரியனை கூட நீ வணங்குகின்றாயே. கிம் கதம் நமனக்கிரியாயாக கர்மரூபம் கரோஷி, உன்னுடைய நமனம் என்கிற செயல் இருக்கோனா, அதுக்கு அவனை போய் நீ கர்மாவாக்க ஆக்குகின்றாயே, ஆப்ஜெக்டாக ஆக்குகின்றாயே. தம் நமஸ்கரோஷி இத்தியர்த்தக, அவனை போய் நீ வணங்குகின்றாயே. அபூத தத்பாவி ஸ்விஹி, அந்த நமன கர்மி கரோஷி இருந்தது இல்லையா, அந்த அதுக்கு இது சமர்த்தனம், வியாக்கரண சமர்த்தனம். தஸ்மின் தாபகாரித்வத்து இல்லை, தாபகாரித்வ தோஷசத்வாத்து நமனம் அயுக்தம் இது பாவ. ஸோ அவனிடத்தில் இந்த தாபத்தை செய்வதனால் அவன் வணங்குவதற்கு யோக்கியன் இல்லை என்று இவனுடைய வாதம். ததேவாக பஷ்யேதி, ஏன்னா சொல்கிறேன் பார் அப்படின்னு. பாந்தாந்தீனானஹ வசுமான் ஆத்தபாந்தான் விதத்தே சுஷ்காம் பிருத்வீம் நச்சயதி தராம் சோஷயத்யோஷதீஷ்ச காசாரானாம் ஹரதி விபவம் காந்தி சாந்தி பிரதானாம் குரூரஸ்யைவம் குணலவகதா காஸ்வதோ பாஸ்வதோஸ்ய. பாந்தான் தீனான் அஹஹ வசுமான் ஆதபாந்தான் விதத்தே சுஷ்காம் பிருத்திவீம் ரச்சயதி தராம் சோஷயத்யோஷதிஷ்ச காசாரானாம் ஹரதி விபவம் கிளாந்தி சாந்தி பிரதானாம் குரூரஸ்யைவம் குணலவ கதாகா ஸ்வதோ பாஸ்வதோஸ்ய. ஸ்வதோ பாஸ்வதோ அதெல்லாம் அந்த சப்தாலங்காரம். ஸ்வதோ பாஸ்வதோ, ஸ்வதோ வருது பாருங்க. ரொம்ப அழகாக கவி அந்த தோஷத்தை ஆரோபணம் பண்ணுறார். பாந்தான் தீனான் பாந்தகன ட்ராவலர்ஸ், வழிப்போக்கன். தீனன்னா ரொம்ப ஏழ்மையோடு இருக்கக்கூடியவன் அர்த்தம். ஏதோ ரொம்ப வசதியாக வண்டியெல்லாம் வச்சுட்டு போய், இல்லை கொடைகடெல்லாம் எடுத்துகிட்டு போய், இல்லை இதில் தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் இல்லை. நடந்து போகிறான் பாவம் வெயிலில். இது எக்ஸ்போசிங் ஹிம்செல்ஃப் டு த மேக்ஸிமம், வேறு வழி இல்லை. அவன் போகிற வழியை தான் நம்பி இருக்கான். அப்படிப்பட்ட அவனை வசுமான் ஆத்தபாந்தான் விதத்தை, வசுமான்னா சூரியன், வியாக்கியானத்தில் பார்க்க போகிறோம். ஆத்தபாந்தான்னு சொன்னால் பிளைண்டட் பை லைட், அதாவது அந்த சூரிய வெளிச்சத்தில் கண்ணையை தண்ணி அவனுக்கு பாவம் போகிறவனுக்கு. அது மட்டும் இல்லை, சுஷ்காம் பிருத்திவீம் ரச்சயதி தராம் சோஷயத் யோஷதீஷ்ச, இந்த பூமியும் சூடாக்கி வச்சுருக்கான். காலெலாம் நடக்க முடியல, ட்ரையாக இருக்குது பூமி. ரெண்டாவது பார்த்தா செடி கொடிகள்லாம் காஞ்சி போயிருக்கு. ஸோ பழங்கள் இல்லை காய்கறிகள் ஏதாவது சொல்கிற பேச்சுக்கு ஒரு வெள்ளரிக்காய் அவனுக்கு கிடைக்கிறத சாப்பிட்றோம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் குளிர்த்தியாக இருக்கான், எல்லாம் காஞ்சி போயிருக்கான். ஓஷதீஷ்ச சோஷயதி. அப்புறம் காசாரானாம் ஹரதி விபவம், காசாரகன்னு சொன்னால் அந்த லேக் தடாகங்கள்லாம், அதுக்கு விபவம் அதனுடைய சொத்து அதனுடைய பெருமையே ஜல தேக்கம்தான். அதெல்லாம் இவன் எடுத்துடுறான், காய வச்சுடுறான். பாவம் நடந்து போகிறவளுக்கு கிளாந்தி சாந்தி பிரதானம், அந்த ஒரு சோர்வை போக்குவதற்கு நல்ல ஒரு சில்லுன்னு ஜலம் கிடச்சா எப்படி இருக்கும், அதெல்லாம் அடிச்சு விட்றானா. குரூரஸ்ய ஏவம், இவன் ஒரு குரூரன். இவன் இவ்வளவு தபனம் பண்ணுறான், கருணை இல்லாமல் அடிக்கிறது வெயில் இல்லையா. அதுவும் நம்ம கத்திரி வெயில்லாம் என்ன ஆற்றுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தால் கூட அத்தனை அது ஒன்றும் பண்ண முடியல. குணலவ கதா கா, எங்கே இவனத்தில் குண லேஷம் கூட ஒன்றும் கிடையாது. எங்கே நீ அவன் கதையை அவனை குணத்தை பற்றி பேசின்னு இருக்க. ஸ்வதா பாஸ்வதோசிய அப்படின்னு கடைசியில் ஒரு குணம். தானே அவன் யாரிடத்துலையும் சந்திரன் மாதிரி வெளிச்சத்தை கடனுக்கு வாங்கிறதில்ல, தானே அவன் பாசிக்கின்றான். அப்படி இருந்தால் கூட அவனிடத்தில் என்ன குணம் இருக்கின்றது என்று நீ அவனை போகுகின்றாய், அவனை வணங்குகின்றாய்னு இது வியாக்கியானத்தை பார்க்கலாம். பாந்தானிதி அயம் வசுமான், வசுமான் என்னது, வசவ கிரணாக வித்யந்தே அஸ்ய எத்தி விக்கிரக. வசுஹு ந கிரணக, வசவன கிரணாக, இவனிடத்தில் இருக்கின்றதுனால் இவனுக்கு வசுமான் என்று பெயர். அது மத்து பிரத்தியம். ததஸ்ய அஸ்தியன்னு அதுக்கு ஒரு சூத்திரத்தை காண்பிச்சு மத்து பிரத்தியம். அதான் அந்த மான், மத்து மான் ஆயிடுது. கிரணவான் சூரிய இத்தியர்த்தக. ஸோ வசுமான்னா கிரணவான் சூரிய. அதுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டால் ரஷ்மௌ வசு ரத்னே தனே வசு இத்தியமரக. அமரகோஷமானது
ரஷ்மின்ற அர்த்தத்தில் வசு, ரத்னம், கனம், வசு இதெல்லாம் உபயோகப்படுறது. தீனான், தீனான்னா யார்? அத்பகமன கின்னான், கிண்ணகன்னு சொன்னால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவன். தீனான் பாந்தான், தீனன்னா ஏழை அல்லது எந்த விதமான இதுவும் இல்லாதவன், வசதிகள்லாம் இல்லாத, அதனால் அவனுக்கு வருத்தம் இருக்கின்றது. பத்திகான், பாந்தான்னா பத்திகான், அதுக்கு பந்தோன நித்தியம்னு ஒரு இதை காட்டுறார். அப்புறம் ஆதபாந்தான், ஆதபேன பிரகாஷேன பிரகாஷோ தியோத ஆதபா இத்தியமரஹ. ஆதபாந்தான்னு சொன்னால் ஆதபம்னா என்னது? ஆதபகனா பிரகாஷம். எப்படி தெரியுதுன்னு கேட்டால் அமரகோஷம். பிரகாஷோ தியோத ஆதபக அப்படி அமரகோஷத்தை காண்பிக்கின்றார். அந்தான் திருஷ்டிஹீனான் விதத்தே கரோதி. அந்தான்னு சொன்னால் பார்வையே தெரியல அவளுக்கு, பிளைண்டட் பை லைட், வெளிச்சத்தினாலேயே ஒன்றும் தெரியல. அஹஹா இது கேதே, பாந்தான் தீனான் அஹஹ, அஹஹ அஹஹனா ஒரு வருத்தத்தில், அடப்பாமல் இப்படி பண்ணுறானே இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லுமா இல்லை? அது மாதிரி. ஏதது அதி கஷ்டம் இத்தியர்த்தா, ஐயோ பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறா இவெல்லாம், அஹஹன்னு ஒரு சப்தம் மூலமாக அதை வெளிப்படுத்துகின்றார் கவி. தீனான் பாந்தான் இத்தியனேன தீனானாமேவ கிளேஷாதிக்கம் சூச்சிதம். இப்போ கூட பாருங்கள், லோகத்தில் வசதியாக இருக்கிறவா முழுக்க ஏசி போட்டு வச்சுன்னு ஜம்முன சம்மர் இதையும் ஓட்டிடுறா. வெயில் காலம் கூட வாத்துக்குள்ளே போனால் ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரு கஷ்டப்படுறவா இருக்கான்னு சொன்னால் வாத்துக்குள்ளே போனால் அடி வெயில் கொளுத்தி எடுக்கும். ஆற்றுக்குள்ளே எப்படி தான் இருக்கான்னு தெரியல ஜனங்கள்லாம். ஸோ அதனாலேயே தீனான் பாந்தான் கிளேஷாதிக்கம் சூச்சிதம், அவர்களுக்கு கிளேஷம் அதிகம். இன்ஃபேக்ட் இப்போ சொல்ல போகிறார், ஏ தாவத் அதீனாக சம்பத்திமந்தக, ஏ தாவத் அதீனாக எவர்களெல்லாம் தீனர்களாக இல்லையோ, சம்பத்திமந்தக சம்பத்திமான் சம்பத்திமந்தோ சம்பத்திமந்தக செல்வத்தோடு கூடியிருக்கின்றார்களோ, தேத்து சத்ர சகட்டாதி சாதனை ராத்தபம் தூரீகர்த்தும் சக்னுவந்தி. வண்டியில் போகலாம் உட்காந்து நிழலில், இல்லை வேறு சாதனங்கள் ஒரு இதில் பல்லக்கில் தூக்கப்பட்டு போகலாம். சூரியனை வெளிச்சத்தை என்ன பண்ணுறா? வெயில தூரீகர்த்தும் சக்னுவந்தி, வெயில போக்குறதுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவளுக்கு முடியும். தஸ்மாத் தீனானாம் கிளேஷதாயித்வம் மகதாம் அயுக்தம் இது பாவக. நீ சூரியனை இப்போ ஒரு மகான்னு சொல்லி நீ வணங்கினா தப்பு. ஏன்னா கஷ்டப்படுறவாலையும் அவன் இன்னும் கஷ்டப்படுத்த வைக்கிறான். அது மகதாம் அயுக்தம், அது அவள் பண்ண மாட்டா, பெரியவா அப்படி பண்ண மாட்டா. கஷ்டப்படுறவனை போய் இன்னும் கஷ்டப்படுத்த மாட்டா இல்லையா? ததா பிருத்திவீம் சுஷ்காம் ஜலஹீனாம், அதே மாதிரி ஜலம் இல்லை பூமியில், அதனாலேயே எல்லாம் உலர்ந்து போயிருக்கு, ட்ரையாக இருக்குது. சுஷக் கஹ இது நிஷ்டாதஸ்ய கஹ, அந்த சுஷுக்கு கன்ற வந்து சுஷ்காம் அப்படி வந்தது அந்த பதத்துக்கு உற்பத்தி. ரச்சயதி தராம் அதிசயேன கரோதி. ரச்சயதி தராம்னு சொன்னால் ரச்சயத்தின்றது கிரியாபதம், அதற்கு மேலே தரப்பிரத்தியம் போட்டு மிக அதிகமாக செய்கின்றான். அதிசயன், அதிசயம்னாலே அதிகம் அர்த்தம், எக்ஸீடிங்லி. ரச்சயதி இத்தியஸ்மாத்து அதிசயார்த்தே திங்கச்ச இத்தியன்னு தரப்பு, ததந்தாச்ச கிமேத்துன்னு மேலே போகிறது இத்தியாதின ஆமுகுன்னு பிரத்தியம் போட்டார். நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டால், ரச்சயத்தின்ற கிரியா ரூபத்துக்கு மேலே தரப்பிரத்தியம் போட்டு ரச்சயதி தராம் அப்படின்னு ரூபம் கிடைச்சது. ஓஷதீஹி ஃபலபாக்கானந்தரம் நாசவந்தோ விரீஹி யவாதய. ஓஷதீன்னு சொன்னால் ஃபலபாக்கான், ஃபலபாக்கான்னு சொன்னால் அதான் விளைச்சல் இருக்கணும். அது வந்து தானியமாக இருக்கலாம், இல்லை பழங்கள் உண்பதற்கு ஏற்ற அவைகளை என்ன பண்ணுறான்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே வளர்த்தி படுறான். ஓஷத்திய பலபாக்காந்தாகனு இது அமரஹ, அமரகோஷம் சொல்கிறது ஓஷத்திய பலபாக்காந்தாக. மனு சொல்கிறான்னா மனுரப்பி ஓஷத்திய பலபாக்காந்தா பகுபுஷ்ப பலோபகாக. ஸோ மலர்கள் இருக்கட்டும், இல்லை வந்து இந்த சின்ன சின்ன காய்கள் பழங்கள் இதெல்லாம் சோஷயத்தி சத்வஹீனாக கரோத்தி, அவைகளில் ஒன்றுமே சத்து ஒன்றும் இல்லை, அதாவது வாடி போய் உயிரற்ற இதாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைன்னு அர்த்தம். நனு பாந்தானாம் பதி ஜலபான பிராப்தேகி கிளேஷக சுபரிஹர இத்தியாசங்க. சரி, அது இல்லாட்டி போட்டும் ஜலம் இருந்தால் அவர்கள் அந்த நீரை பருகி கொண்டு தங்களை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ளலாமே அப்படின்னு கேட்டால் அதுலேயும் கிளேஷம் இருக்கான். ததபி துர்லபம் இத்தியாக காசாரானாம் இது, அந்த ஜலம் பருகுவதற்கு கூட அவர்களுக்கு கஷ்டம் இருக்கின்றது. ஏன்னா கிளாந்தி சாந்தி பிரதானாம், கிளாந்தினா அந்த டயர்ட்னஸ், அந்த சோர்வு, அதுக்கு அந்த கிளாந்திக்கு ஒரு சாந்தி, ஒரு முடிவு அல்லது ஒரு இதை ஏற்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ரமசாந்தி கரானாம், ஸ்ரமத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இது, அதை கொடுக்கக்கூடிய பிரதததி இது பிரதாக. அவைகள்லாம் இந்த நீரோடைகள்லாம் நீர் தேக்கங்கள்லாம் அந்த கிளாந்திக்கு ஒரு சாந்தியை, கிளாந்தி போது சாந்தியை கொடுக்குறது இல்லையா, அப்படிப்பட்டவைகள். கிளாந்தேகே சாந்தி பிரதாக தேஷாமிதி விக்கிரக. கிளாந்தேகே சாந்தி பிரதாக, அந்த கிளாந்திக்கு ஒரு சாந்தியை கொடுக்கக்கூடிய இந்த நீர் தேக்கங்கள்லாம்.
ஆதஸ்சோபசர்கே இதி கஹன்னு அதுக்கு ஒரு இது சூத்திரம் காட்டுறார். காசாராணாம் சரோவராணாம் காசாரஹ சரசி சர இத்தியமரஹ. காசாராணம் சரோவரஹ சமான பதம். அதுக்கு உடனே அமர கோஷத்தையும் காண்பிக்கிறார். காசாரஹ சரசி சரஹ இத்தியமரஹ. விபவம் ஜலரூபம் ஐஸ்வர்யம் ஹரதி நாசயதி. அவர்களுக்கு என்ன விபவம் கேட்டால் அந்த ஜலரூபமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், அதுதான் அவர்களுக்கு ஜலந்தான் ஐஸ்வர்யம். அதை ஹரதி நாசிக்கின்றான், நாசப்படுத்துகின்றான். ஏவம் ச தீனானாம் பதி ஜலபான மாத்திரம் சாதனபி விநாசயதி இது பாவா. ஸோ இந்த தீனர்களுக்கு அந்த வழியில் ஜலத்தை பருகியாவது நாம் நம்மை தேற்றிக்கொள்வோம்னு பார்த்தா அதுவும் இல்லையா, அதையும் விநாசப்படுத்துகின்றான். ஏவமித்தம் ஸ்வபாவத்தः க்ரூரஸ்ய நிர்தயஸ்ய. க்ரூரஹன என்னது? நிர்தய, தயையில்லாத. அஸ்ய புறத்தோ திருஷ்யமானஸ்ய பாஸ்வதः சூரியஸ்ய. நமக்கு முன்னாடி நல்ல ஜொலிக்கக்கூடிய இந்த சூரியனுடைய பாஸ்வத் விவஸ்வத் சப்தாஷ்வ இத்தியமரஹ. பாஸ்வத்தோப்பின்னு இருக்கு இல்லையா ஸ்லோக் பத்தியத்தில், அதுக்கு காண்பிக்கிறார். பாஸ்வத் விவஸ்வத் சப்தாஷ்வன்னு சூரியனுக்கு பெயர். குணானாம் சத்குணானாம் லவஸ்ய லேஷஸ்யாபி. லவலேஷோப்பி இவனிடத்துல நல்ல குணங்கள்லாம் இல்லையே. லவன எப்படி லேஷம் வந்ததுன்னா லவலேஷ கணானவக. லவ லேஷ கண அனவகான்னு சொன்னால் அணுகு, அது அந்த சமாசத்தினால அனவகான்னு முடிஞ்சிருத்து. இது அமரக. கதா வார்த்தா கதா வார்த்தா கா. என்ன அவனை பற்றி என்ன பேச்சு கொண்டிருக்கு? அப்பித்து நாஸ்தி. அவனை பற்றி குணங்கள் பாடுற அளவுக்கு இருக்கான்னு கிடையாதுன்னு அர்த்தம். அத்த பாந்தான் தீனான் ஆதபாந்தான் விதத்தே இத்தியாதி வாக்கியம் குரூரத்வஸ்ய ஹேதுரூபம். ஸோ தீனான் பாந்தான் ஆதபாந்தான் விதத்தேன்லாம் அவன் க்ரூரமாக இருக்கான்றதை காட்டக்கூடியது. தஸ்மாத் காவியலிங்கம் அலங்காரக. இது வந்து காவியலிங்கம் அலங்காரத்தை சேர்ந்ததான். அதற்கு லட்சணம் காண்பிக்கிறார். காவியலிங்கம் ஹேத்தோர் வாக்கிய பதார்த்தா. அந்த ஹேத்து இருக்கிறதுனால இது அந்த லட்சணத்தை உடையது. இது மந்தாக்ராந்தான்ற விருத்தம். பாந்தான் தீனான் அஹஹ வசுமான் ஆதபாந்தான் விதத்தே சுஷ்காம் பிருத்வீம் நச்சயதி தராம் சோஷயத் ஜோஷதீஷ்ச காசாரானாம் ஹரதி விபவம் கிளாந்தி சாந்தி பிரதானாம் க்ரூரஸ்யைவம் குணலவ கதா காஸ்வதோ பாஸ்வதோஸ்ய அப்படின்னு அந்த மந்தாக்ராந்தாக்கு யூஸ்வலாக அப்படி ஒரு வாசிக்கிறது உண்டு. அதுக்கு லட்சணம் கொடுத்துட்டார். மந்தாக்ராந்தா ஜலதி ஷடகைர் ப்னௌ நதௌ தாத்குரு சேத் இது தலக்ஷணாத். இதோட இது முடிகிறது. இப்போ உடனே விஸ்வாவசுக வந்து கிமரேன்னு ஆரம்பிக்க போகிறான். அந்த கந்தர்வனுடையதை வந்து நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். ஸ்ரீ குருபியோ நமः. ஸ்ரீமதே வெங்கடாத்வரிணே கவயே நமः. நமஸ்காரங்கள்.